16 பட் டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன் 20 இருந்தது. ஓகே ஃபைன், தேங்க்யூ. உன் பேர் சொல்லிக்கலாம். ஓகே, கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் ஹர். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னம்மா? ஃபஸ்ட்டு போனோன்னே 20 பிக்சர்ஸ் தான் 20 பிக்சர்ஸ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எழுத 90 எழுதணும். 19 எழுதணும். அதுக்கப்புறம் வந்து 4 பேர் இருந்தங்காட்டிக்கு டெக்கரேட்டிவ் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. டெக்கரேட் பார்த்து கலர்ஸ், அதுக்கப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு முக்கியமாக அதெல்லாம் பார்த்துட்டோம். பார்த்துட்டு எழுதும் போது ஃபஸ்ட்டு மைண்டுக்காக ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் யோசிச்சு மற்றது எழுதணும். வெரி குட், வெரி குட். அப்போது உனக்கு டீமில் ஒர்க் பண்ணது பிடிச்சதா? தனியாக பார்த்தீங்கன்னா நான் அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்க முடியுமா உன்னால்? அந்த 20 ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இல்லை. பட் டீம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அப்போ கொலாபரேட்டிவ் ஒர்க்ஸ் அவுட், ரைட்? தேங்க்யூ. பேருமா? எம் கவியா. ஓகே, சிட் டவுன். நெக்ஸ்ட் டீம், உன்னோட டீம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போனோடனே டக்குன்னு சொல்லும்போது வந்துட்டு செய்யும்போது எழுத கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. அவங்க வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எல்லாருமே பார்த்தாங்காட்டி ஆப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி. சரி, அப்போ எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் 20 இருக்குன்னா மேக்ஸிமம் 15 ஓகே, வெரி குட். கிளாப் ஹேண்ட்ஸ் ஃபார் ஹர். டீமில் ஒர்க் பண்ணது நல்லா இருக்கா இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணி? Okay, good. Thank you. Boys, clap nicely. நீ segregate பண்ணிட்ட. Very good. Very good. ஆப்ஜெக்ட்ஸ் அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டாங்க, குரூப்பிங் பண்ணிட்டாங்க. ஸோ குரூப்பிங் பண்ணாவே இன்னும் நீங்களே ஒரு குரூப்பில் இருக்கீங்க, அதில் நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறீங்களோ அதையும் குரூப் பண்ணால் இன்னும் சுலபம். வெரி குட், தட் இஸ் அவர் another technique. சரி, மெமரி. அப்போ எத்தனை எழுதிருக்கீங்க? 19. வெரி குட். உனக்கும் அந்த டீம்னால தான் 19 எழுத முடிஞ்சது. உன் பேர் சொல்லு. நீ என்னம்மா பேர்? ஸ்டீவ் ஜோஷுவா. ஓகே, இங்கே இந்த டீம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுப்பா டீமில். இந்த கார்டை பார்த்தோம்னா நிறைய கார்டு இருந்ததுனால நாங்கள் எல்லாருமே 5 கார்டு 6 கார்டு பார்த்து வச்சுருக்கோம். பார்த்து வச்சதுக்கப்புறம் அவங்க தண்ணி எழுதிக்கணும். ஆளுக்கு 5 கார்ட்ஸ் சொன்னாங்க. நானும் ஒரு 5 கார்ட்ஸ் சொன்னேன். ஆனால் கடைசியில் ஒரு 3 கார்ட்ஸ் மட்டும். சரி, ஏன் அந்த மிஸ்டேக் வந்தது? ஆக்சுவலாக உனக்கு மெமரியில் இருக்குது. என்ன எதனால் அந்த மிஸ்டேக் வந்தது? நான் வந்து இப்போ சைடில் 2 பேர் இந்த சைடு இருந்ததுனால நடுவில் 3 கார்ட்ஸ் மட்டும். ஏன் அது வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல? பிக்சரை வந்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஏதாவது ஒரு கெஸ் ஒர்க் பண்ணி உனக்கு என்ன இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு தெரிஞ்சது? ஏதாவது ஐடியா இருக்கா? அது எதை பேஸ் பண்ணியிருந்தது? கோஸ்ட் ஞாபகம் இல்லையா? எது ஞாபகம்? ஓகே, அப்போ நீ காட்டுவாசினே கூட எழுதிக்கலாமே. இல்லையா? ட்ரைபல் மேன், இங்கிலீஷ் நாம் என்ன சொல்லுவோம்? ட்ரைபல் மேன். சரி, அப்புறம் காட்டுவாசி ஒரு ஜோக்கர், அவுல் எழுதிக்கலாம். ஓகே, ஸ்னேல் எழுதிட்டீங்க. ஓகே, வெரி குட். இப்போ டீம் ஒர்க் உனக்கு ஈஸியாக இருக்கா இல்லை இண்டிவிஜுவலாக பண்ணால் நீ சந்தோஷப்படுவியா? நான் டீம் ஒர்க் ஆகிறதுனால ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் என்ஜாய்ஃபுல்லாகவும். வெரி குட், வெரி குட். கிளாஸ். ஸோ ஆக்சுவலி listen, boys and girls, it is a teamwork that gives you enjoyment. ஓகே, இது வந்து மெமரி கேம் இருந்தால் கூட தனியாக நீ போய் பார்த்து கிரகிச்சுக்கிறதுக்கும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது அதனுடைய ஹாப்பினஸே டிஃப்ரென்ஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒற்றுமையே பலம். ஸோ இந்த ஆர்டினரி கேம், மெமரி கேமில் நம்ம ஒரு பெரிய விஷயத்தை கற்றுருக்கோம். இன்னைக்கு என்ன கற்றுருக்கோம்? டீம் ஒர்க். அதாவது சாதாரணமாக என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கூடையும் சகஜமாக எல்லாரையுமே ஒற்றுமையாக சேர்ந்து டீமோட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் வின் பண்ண முடியும். நமக்கு அதுதான் ஸ்ட்ரென்த். ஓகேயா? நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குச்சியாக இருந்தால் ஈஸியாக உடைச்சிடலாம். அந்த குச்சி ஒன்றா சேர்ந்து ஒரு கட்டாக இருந்ததுன்னா உங்களால் பிடிக்க முடியுமா? உடைக்க முடியுமா? அப்போ யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.